Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் அஸ் அட் canex.ca/consultation. அரசியல்லையும் சரி சினிமாலையும் சரி உங்களோட விமர்சனங்களை சொல்கிறதுக்கு நீங்கள் தயங்கியதே இல்லை. அதனால் பல முறை எதிர்வினைகளையும் சந்திச்சிருக்கீங்க. எப்போது இந்த மாதிரி பேச்செல்லாம் தவிர்த்துருக்கலாமோ அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அது நினச்சிருந்தா அப்போவே தவிர்த்துருப்பேன். நினைக்காம இருக்கிறதுனால தான் அப்படி பேசிடுறது. எதுக்கு நம்ம உண்மையை சொல்கிறோம். உண்மையை சொல்ல ஹரிச்சந்திரா இல்லை, நம்மளும் 10 பொய்யை சொல்லுவோம், மிர்ச்சி மசாலா சேர்ப்போம். என்ன இவங்ககிட்ட போயிட்டு உண்மையை சொல்லிக்கிட்டு கீழே நின்றுக்கிட்டு நான் தான் பெரிய ஆளுன்ற சொல்கிறதுக்காக இல்லை. எல்லோரும் உண்மையாக இருக்கணும், அதில் ஒன்று நேர்மையாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப குறையுதே சினிமாவில். கணக்கு பண்ணி பாருங்கள். இப்போ சித்ரா நீங்கள் பேட்டி எடுத்தீங்க, போயிட்டீங்க, என் வீட்டில் கேட்குறாங்க யாருங்க போயிட்டுன்னு, இந்த சித்ரா லக்ஷ்மி. இப்படி பேசுகிறவங்க நிறைய ஒத்துக்கிறேன். டப்பிங் யூனியனில் என்னென்னா அந்த மாதிரி பேச்சுக்கே இடம் இல்லை. நீங்கள் கேட்டு பாருங்கள், என்னை எதிர்த்து எலெக்ஷனில் யாராவது நின்றுந்தால் அவங்களுக்கு என்னை பிடிக்காமல் இருக்கலாம், அவ்வளோதானே ஒழிய அது என்ன ஒரு 200 பேர் இருக்காங்க, 1500 பேரில் 200 பேர் இருக்க மாட்டாங்களா எதுப்பா? எல்லாருமே நம்ம மேலே பிரியமாக இருக்கணும்னா அது இல்லை. ஸோ இட் கோஸ் லைக் தட். நடிகர்கள் அரசியலில் இருக்கிறது பலமாக பலவீனமா? பலம் கட்சிக்கு, பலவீனம் நடிகருக்கு. அப்படியா? எதனால் சொல்கிறீங்க? ஆனால் நம்ம போகக்கூடாது. நம்ம பொதுவாக இருக்கிறதா நல்லதுன்னு நான் இப்போ கற்றுக்கிட்டேன்னு. இவ்வளோ அரசியல் ஈடுபாடுக்கு பிறகு 30 வருஷத்துக்கு பிறகு கற்றுக்கிட்டேன். அரசியல் ஈடுபாடு வேணும். இப்போ இங்கே ஒரு கலெக்ஷனுக்காக நடத்துனாங்க, இந்த எம்பி தேர்தலுக்காக நடத்துனாங்க. உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ ஓட்டு போடுங்க, ஏன் கம்பல் பண்ணணும் அதை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். சில பேர் சினிமா உலகத்தில் சொல்கிறேன், பயந்து போய் இந்த ஆட்சி வந்தோன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு எனக்கு புரியுது, எனக்கு பார்த்தா தெரியுது. நம்மளால் அப்படி இருக்க முடியாது. எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருக்குன்றது வேறு. திமுக எடுத்து தானே பேசுனேன் நான் தேர்தலில். அப்புறம் இப்போ எப்படி ஒத்து வரோன்னு நினைப்பாங்க. தட் இஸ் அந்த பிக்சர் இப்போ வரைக்கும் நம்ம எதிர்பார்ப்பு பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தானே அப்படின்னு நினச்சிட்டு போகிறது. நான் ரொம்ப லைட் ஹார்ட்டடாக எடுத்துக்குவேன் எல்லாத்தையும். என்னை பற்றி திட்டினா கூட லைட் ஹார்ட்டடாக எடுத்துக்குவேன். எதுக்கே திட்டிருக்காங்க. அவங்க மேலே கோவம் வந்ததில்லை. ஆனால் எனக்கு கோவம் வந்தானே முடிவு தானே பார்ப்பேன், நடுவில் விட்டுட்டு போக மாட்டேன். கோவம் வந்துச்சுன்னா புரியுது. கோவம் வந்ததுன்னா அப்படி ஒரு கோவம் வந்திருக்கான்றது யோசிக்கணும். இப்போ எனக்கு இருக்குது, இல்லை இருக்கும் கோவம் 2-3 இடத்துல இருந்திருக்கு. பட் முடிவு தான் பார்ப்பேன். நான் தேடி போவேன். நீ பெரிய ஆளர், அது வேறு விஷயம், எதுக்கு பேசுன்னு நீங்கள் சொல்லு கேட்பேன். அது சில டைமில் அவங்களுக்கு நான் எங்கேயாவது அவர் சொன்னால் நடக்கும்ன்ற இடத்துல அவங்க வரும்போது நம்மளை வேணான்னு சொன்னாங்கன்னா கவலைப்பட்டால் தான் கஷ்டம். கவலைப்பட மாட்டேன். வேணான்னு சொல்லிட்டாங்க, விடு அடுத்த படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவேன். பட் இப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்போ டைரக்டர்ஸே இல்லை. நம்ம டைமில் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் நாட் நவ். இப்போ நில்சனும் யாரோ டைரக்டர் இருக்கார், அவர் படமே எடுக்கிறாரு, நான் நடிச்சிருக்கேன். இப்போ அது மாதிரிலாம் இருக்காங்க, இல்லை புது ஆளுங்கள்லாம் போடுறாங்க, நடிக்கிறோம் கொள்கிறோம். பட் அந்த பழைய செட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்றதே இல்லை. இப்போ சினிமா கம்பெனி எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ கரெக்ட், உண்மையை சொல்ல போனால் தான் இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் குறைஞ்சிட்டாங்க, கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் இருக்குது. கம்மி ஆயிடுச்சு ரொம்ப. எப்போ சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆந்திராவுக்கு போனாங்களோ அப்போவே தெரிஞ்சு போச்சு, இங்கே கொஞ்சம் கஷ்டம் தான் பண்ணுறது. என்ன கூட கேட்டாங்க, தெலுங்கு படத்தில் நடிக்கிறீங்க, ஆனால் போவேன் நீ வேணான்னு சொல்லும் போது இப்போ தான் கேட்குறீங்க எல்லோரும். ஆனால் தெலுங்கு மலையாளம் இப்படி பல 4 லாங்குவேஜ், சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் நடிச்சிருக்கீங்களே. மலையாளத்தில் ஒரு 7 படம், கன்னடத்தில் 3 படம், தெலுங்குலேயும் நடிச்சிருக்கேன். தெலுங்குலேயும் நடிச்சிருக்கேண்ணே. எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அவர் பேர் என்ன, அந்த ப்ரொடியூசர் பேர் ரொம்ப நம்ம சண்முக சுந்தரத்துக்கு ரொம்ப நெருக்கமான ப்ரொடியூசர். பொக்காடியா தான் அவர் என்னை கூப்பிட்டு ஒரு ஹிந்தி படம் பண்ணுங்கிறது என்கிட்ட வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணலாம் சார். அப்படி இல்லை சார், தெரியாத லாங்குவேஜ், நான் ஏதாவது பேச, நீங்கள் பாட்டு 1-2 சொல்லுங்க போதும்னு சொன்னார். 1-2 சொன்னால் நம்மளால் ஆக்ட் பண்ண முடியாது. இப்படி சொல்லி 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 ஹிந்தி இல்லாமல் போச்சு. தெரியவே இல்லை. இப்போ ஹிந்தின்றது எந்த திசைன்னு தெரியாதானே இப்போ. பட் நல்லது தான்,
ஏன்னா நிறைய போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு நடிக்கிறதுன்றது நல்ல நடிகனுக்கு என்னை பொறுத்தளவில் நல்ல நடிகனுக்கு அழகில்லைன்றது எனக்கு. ஏன்னா யூ மஸ்ட் கோ அண்ட் டாக் இன் தெலுங்கில் பேசும்போது அவங்க டைப் ஆஃப் நடிக்கணும். ஆமாம். எனக்கு அந்த மாதிரி பிடிச்சதுலேயே சவுத்தில் நான் நடித்ததுலேயே எனக்கு கேரளா தான் ரொம்ப பிடிச்சது. செட்டில்டாக இவ்வளோ நடித்தா போதும். நம்மளே நடித்தா கூட இழுப்பாங்க, கொஞ்சம் குறைச்சிங்க, அவ்வளோ வேணாம், அவ்வளோ வேணாம். நம்ம வந்து வாழைப்பழம்ன்றதுக்கு ரியாக்ஷன் காமிக்கிற இடம் நம்ம இல்லை, இப்படி பிரித்து சாப்பிட மாட்டாங்க, அப்படி இப்போ செய்வாங்க. அதுக்கெல்லாம் செய்ய முடியுமா? பட் நல்லா ஓகே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா பல முக்கியமான நடிகர்கள் அரசியலில் இறங்குறாங்க. விஜய் வந்து அரசியலுக்கு குதிக்க போகிறேன், இனி படங்களில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அதை நீங்கள் உங்களுடைய அரசியல் அனுபவத்தோடு எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய அரசியல் அனுபவம்னா, நான் புரட்சி தலைவர், நடிகர் தலைமை இவங்களெல்லாம் வச்சு தான் யோசிப்பேன். அரசியல் இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களுக்கு பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணி உள்ளே வந்தால் தான் கரெக்ட். சும்மா எவனோ ஒருத்தன் ஒரு 10 பேர் தாங்க கூட்டம், அதனால் நம்ம ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகாது. ஒரே படம் தான், அதுக்கப்புறம் நடிக்க போகிறதில்ல, முழுக்க அரசியல் அப்படின்றார். முழுக்க அரசியல் தான் சொன்னார். வெரி குட். தியாகம் பண்ணிட்டு வராருன்னு நினைக்கிறேன். ஆனால் வரவேற்பு இருக்கும்னு. விஜய் பார்க்குறதுக்கு அவங்க ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்லை, சாதாரண ஜென்ரல் பப்ளிக் கூட அவரை வேடிக்கை பார்ப்பாங்க, அவர் பார்க்கணுன்னு வருவாங்க. ஸோ அது மாதிரி வரும்போது ஒரு 10 பேர் அப்படி வந்தாங்கன்னா, இவர் பேசுகிறது கன்வின்ஸ் ஆகி ஒரு 3 பேர் வந்தால் கூட நமக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். உண்மை. அது மாதிரி தான் விஜய் வர்றதில்ல, தப்பு கிடையாது. பாப்புலாரிட்டி வரும்போது என்ன செய்யணும், இந்த பாப்புலாரிட்டின்ற பேருக்கு தெரியாத போது இவர் பாலிடிக்ஸ் வரேன்னு சொல்கிறது நல்லா. இல்லை, உங்களுடைய அரசியல் அனுபவத்தை வச்சுட்டு சொல்லுங்கள். அவர் வந்து அரசியலில் வெற்றி பெறணுன்னா என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயோ, நம்ம இதை சொன்னோம்னா அவங்க எதாவது தப்பாக எடுத்துக்குவாங்களே எல்லோரும். இருந்தாலும் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. விஜய் வந்து என்னுடைய மகன் மாதிரி. எஸ்எஸ்சிகிட்டேருந்து எனக்கு தெரியும். ஆமாம். நாங்கள் ஒரு வாட்டி நடிகர் சங்கத்துக்காக வெளியே ஷாமியானை போட்டு, நடிகர் சங்கத்தில் இப்போ அலோவ் பண்ணுறதில்ல, நான் தான் போகிறதே இல்லையே. இங்கே தான் பண்ணாங்க அந்த இது எல்டிடிக்காக. ஆமாம். இலங்கை தமிழர்களுக்கு. அப்போ சொல்லிட்டு அந்த மேடையிலே சொன்னேன், நான் பார்த்து பிறந்த குழந்தை விஜய் வந்திருக்காரு, சந்தோஷமாக இருக்குது. அது மகன் தந்தை உறவுன்னு அது நானாக எடுத்துக்கிட்டேன். அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரோ தெரியாது. ஏன்னா அவர் வந்து நல்ல வெல் பிளான்டாக பண்ணுறாருன்னு சொன்னாங்க. பண்ணால் நல்லது. அரசியல் கட்சியில் யாருமே பிளான் பண்ணி செஞ்சு வந்தது இல்லைன்றது முதல் உதாரணம். இப்போல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி தான் செய்யணும். வந்தால் நிற்போமா நிற்க மாட்டோமா, அது கொஞ்சம் யோசிச்சுக்கணும். அவர் யோசிச்சுருப்பார். ஏன்னா அந்த தம்பிக்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, யாரையுமே சேர்த்துக்க மாட்டுறாரு. யாரோடையாவது பேசினா தானே அவருக்கு தெரியும், பேசவே மாட்டுறாரு. அவர் என்ன வச்சுருக்காரு மனசில் நமக்கு தெரியாதே. அதனால் அவர் ஒருவேளை பிளான் பண்ணியிருப்பார். இது வந்து ஒரு புதாகரமான இடம்ன்றது அவர் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. நான் வந்து 30 வருஷம் இதில் சர்வீஸ்ன்றதுனால சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து பிஜேபிக்கு போனேன். அப்புறமா நானே சொல்லிட்டு வந்தேன், தலைவர்கிட்டே சொன்னேன். ஏன்னா இங்கே வந்து யூசேஜ் குறைவாக இருக்குது. அந்த திராவிட இயக்கங்கள்லாம் யூசேஜ் பண்ணுவாங்க. கரெக்ட். இந்த ராதாரை கூப்பிட்டு மீட்டிங் போடுப்பா, ஏன்னா வடவளன்னு பேசிகிட்டு இருக்கான், அவன் நல்லா பேசுவான். அட்லீஸ்ட் அந்த குவாலிட்டியாவது ஒரு மரியாதை இருக்குது. பட் இவங்க வந்து இங்கே பிஜேபியில் வந்து பரிசுத்த ஆவியாக இருக்கணும், இருந்துட்டு எப்படி வரமோ அப்படியே வெளியே போகணும், அவ்வளோதான். நான் அதனால தான் பார்த்தீங்க, நமக்கு இது ஒத்து வராது, பெஸ்ட்டு வே வேணாம்னு சொல்லிடுறது. கூப்பிடாதீங்க மீட்டிங்னு சொல்கிறது. சொன்னால் மீட்டிங் போகலனாலே தெரிஞ்சிடும் அரசியல். அது பெரிய நிக்நாக். அது இந்த கலை உலகினரை சரியாக பயன்படுத்தி கொண்ட கட்சின்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுக இன்றைக்கு வரைக்கும் திமுகவுடைய மவுஸ் குறையாததுக்கு காரணம் அது ஒன்று. நான் எதிர்த்து நிற்போங்கப்பா, அதெல்லாம் வேறு கண்ணு. யார் வேணால் யாரை எதிர்த்து நிற்கிறான். இப்போ இந்த அம்மா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் ஏதோ ஒரு ஏரியாவில் நிற்கிறாங்க. ஆமாம், சவுத் மெட்ராஸில் நிற்கிறோம்னா திமுக வந்ததுக்கு பிறகு சொல்கிறேன். அவங்க இண்டிவிஜுவல் கட்சியாக இருக்கிற வரைக்கும் அவங்கள விட்ட வேறு ஆள் கிடையாது. 60 வருஷத்தில் இல்லை, இப்போ இந்த 60 வருஷமாக பார்த்திங்கன்னா கிடையாது, வரல. எல்லாம் ஒட்டி உறவாடி தான் வந்திருக்காங்க. அதனால் அரசியல்ன்றது சாக்கடை கிடையாதுலாம் நான் சொல்ல மாட்டேன், எல்லாமே சாக்கடை தான். அப்படி பார்த்தா இன்னும் அரசியல் மட்டும் என்ன சாக்கடை? அப்படி அரசியல் இஸ் a குட் பிளேஸ் ப்ரொவைடட் யூ கம் டு த பாயிண்ட். நீங்கள் எங்கே வந்து நிற்கிறீங்கன்றதை வச்சு தான் அரசியலில் மதிப்பு இருக்கும்.
சினிமாவில் அப்படி இல்லை, எப்போ வேணாலும் மரியாதை இருக்கும். நம்ம இருந்த வருஷத்தை சொன்னாலே மரியாதை வந்துடும். உங்களுடைய இன்னொரு நண்பரான விஷாலும் தீவிரமாக சட்டசபை தேர்தலில் இறங்க போகிறேன். அந்த விஷயம் சொல்லியிருக்கு. அது நான் எனக்கு கேட்டேங்க. எனக்கு என்ன அவங்க அம்மா வந்து எங்களுடைய ரிலேட்டிவ்னு. ஓ அப்படியா? ஏதோ ஒரு மூலியமாக என் தங்கச்சி வீட்டுக்கெலாம் வருவாங்க அவங்க. அப்பா சொன்னாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். விஷால் வந்து நல்ல ஒரு பப்ளிக் செக்டார் ஒர்க்கர் தான். எப்படி இருக்காருன்னு தெரியல, இருந்தாலும் அது தைரியமான விஷயம் அவர் செய்கிறது. நான் அரசியலில் வருவேன், நீங்கள் அந்த பேட்டி போகிற பார்த்தீங்கன்னாலே வித்தவுட் எய்ம் போகிற மாதிரி தான் தெரியும். அவர் தான் கட்சி ஆரம்பித்து, கட்சியில் கேண்டிடேட்டாக நின்னார் ஆர்கே நகரில். ஆமாம் ஆமாம். தோற்று போயிட்டார். அந்த தோல்வி வந்து அவர் அது அமுக்கி வைக்கல, மேலே வந்துருக்கார். எதுக்குன்னா சினிமாவில் இல்லை சும்மா அவர் விதத்தில் அவங்க சொல்கிற அவங்களுக்கு என்ன சிந்தனை இருக்கோ அந்த பாயிண்டில் அவங்க கரெக்டாக இருக்கலாம். நமக்கு தெரியாமல் இருக்கு. நீங்கள் கேட்குறது இப்போ 3வது ஆளை கேட்குறீங்க, ஃப்ரேமில் இல்லாத ஆளை. அதனால் நான் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்ததுன்னா ஒரு பக்கம் கலைஞர், இன்னொரு பக்கம் ஜெயலலிதா. 2 பேரோடும் மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு பெற்றவர் நீங்கள். ஆமாம். அந்த தருணங்களில் இன்னி வரைக்கும் உங்கள் நினைவில் நிற்கிற தருணம் அப்படின்னு எதை சொல்லலாம்? 2 பேரோட. 2 பேருமே என்னுடைய நினைவில் இருப்பவங்கண்ணா. ஏன்னா இந்த அம்மாவால் தான் நான் குடிக்கிறத நிறுத்தினேன். என்ன ரவி, மீட்டிங் போயிட்டு வந்துட்டு அங்கே 9 ஜேம்ஸ் சண்டை உட்காந்துருக்கிறீங்களாமே, பிளாட்ஃபார்மில் உட்காந்துருப்போம். மீட்டிங் முடிச்சுட்டு 2 காரில் வருவாங்க, பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டு தண்ணி ஊற்றுறது. நல்லா தகவல் போயிருக்கேன், எல்லாம் போயிருக்குன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு அது வந்து நம்ம தண்ணி மீட்டிங் முடித்த உடனே அடிக்கிற தண்ணியை சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் வேணாம், உங்கள் குடும்பத்தில் என்ன மூத்தவர்னு சொல்கிறீங்கள, நான் சொல்கிறத கேட்டுக்கங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேருந்து ஜஸ்ட் லைக் தட் நிறுத்தினேன். ஸ்மோக்கிங் அஃப்கோர்ஸ் எனக்கு முடியலன்னு நிறுத்திட்டேன். பட் ட்ரிங்கிங் வந்து அது அந்த அம்மா தான் காரணம் நிறுத்துறது. எனக்கு கலைஞர்கிட்ட என்ன பிடிக்கும்னா அவருடைய நினைவாற்றல் பாருங்க. என்ன ஒருத்தன் திமுக இளைஞர் அணியிலேருந்து ஒருத்தன், நான் சபரிமலைக்கு மாலை போட்டு அப்போ நம்பியார் சாமி வீட்டிலேருந்து வெளியே வரேன். நான் கலைஞரை பக்கத்துக்கு இப்படி தான் போவேன், கருப்பு வேட்டி கருப்பு சோட்டையோடு தான் போவேன். அவர் ஒரு வாட்டி என்ன கேட்டார், என்ன வேஷம் என்ன ஏங்க, இதாங்க திராவிட வேஷம் அப்படி கிண்டல் பண்ணுறது. அவர்கிட்ட அந்த உரிமை இருந்தது. நான் வந்தேன், வீட்டுக்கு வந்தால் ஒரு பேப்பர், ஒரு புக்கு ஒன்று இருந்தது. ஒரு வாரம் கழிச்சு நினைக்கிறேன். அப்போ அதில் வந்து என்னை பற்றி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். என்னென்னா, நான் வந்து நம்பியார் வீட்டிலிருந்து ஒரு வெளியே வந்தார், சபரிமலை மாலைக்கு யார் என்று பார்த்தால் பகுத்தறிவு பகலவனாக இருக்கக்கூடிய எம்ஆர் ராதாவின் மகன் ராதாரவி அப்படின்னு போட்டார். அவர் தேவையில்லாத வேலை. நான் சொன்னேன், யாரா அவனே தெரியாது எனக்கு. சரி, கலைஞருக்கு ஃபோனை போட்டேன், தலைவர் உங்களை வந்து பார்க்கணும், நாளை காலையில் வய. அடுத்த நாள் காலையில் போகிறேங்க. சி அவருடைய கிரேட்னஸ் பாருங்கள். அடுத்த நாள் காலையில் போகிறேன், உனக்கு வாயா என்ன இதானே இன்னும் புக்கை தூக்கி போட்டுரு. இப்படி அசந்துட்டு இந்த பொம்மை அது மாதிரி இருக்கும் அந்த புஸ்தகம், அந்த மேக்சின் தூக்கி போட்டு, இதை நான் பார்த்துக்கிறேன் போயா. இதுக்காக கோவப்படுறேன்? எனக்கு கோபம் இல்லைங்க, உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை, அவங்க என்ன சொன்னாலும் சரி நான் ஏமாறதான். கலைஞர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தகப்பனார்ன்ற மாதிரி தான் இருந்தார். அதை நம்ம ஒத்துக்கிறோம். அவர்கிட்ட விளையாட்டாக எல்லாம் எது வேணாலும் பேசுகிறோம், ஜோவியில் தனியாக இருந்தால் ஆளுங்க கூட்டத்துக்கு நடுவில் பேசினேன், பேசி முடிஞ்சு போச்சு. பட் ஜெயலலிதா கிட்ட எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு என்ன பிடிக்கும்னா, நான் அந்த அம்மா எதிர்க்க போகிற வரைக்கும் தைரியசாலியாக இருப்பேன். எதிர்க்க பார்த்துட்டோம் அப்படிமா என்னம்மா சொல்லுங்கம்மா, தாயலி இவனா வெளியே பேசிக்கிட்டு இருந்தவன் திமிரா பேசினானேப்பான்னு சொல்லுவாங்க பார்க்குறவங்க. ரொம்ப அடங்கி பேசுவேன், நல்லா ரசிப்பாங்க. என் காமெடி ஜோக்ஸ் எல்லாம் பெருசாக இருப்பேன், நிறைய புக்ஸ் கொடுப்பேன் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஆனால் ஒரே நாளில் இவ்வளோ பெரிய புக்கை படித்து முடித்தாங்க. சட்டமன்றத்தில் வரும்போது கொடுத்தேன் அந்த புத்தகத்தை. அடுத்த நாள் காலையில் வந்து என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. சரி, இவங்க படிச்சுக்கிறாங்களா இல்லையா, படிக்கல போல இப்படி பேஜை பரட்டியிருப்பாங்கன்னு நினச்சி பார்த்தா ரெட் இங்கில் மார்க் எண்டு வரைக்கும் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க படிச்சிருந்தா தானே அது தெரியும். தீவிரமான வாசிக்கு அது ஒரு மரியாதை ஆயிடுச்சு. அதனால தான் நான் அந்த அம்மா சாவுக்கு போனேன். நான் சாவுக்கு ஃப்ரீயாக இருந்தேன்னா டெஃபினட்டாக போயிடுவேன்.
இப்போ நம்ம இவன் ஆகட்டும், கஜேந்திரன் ஆகட்டும், மயில்சாமி ஆகட்டும், யார் வேணாலும், மனோபலா ஆகட்டும், எல்லாரும் சாவுக்கும் போயிருப்பேன். என்னால் முடியலன்னும் போது தான் சிலது போகாமல் இருந்திருப்பேன். ஜெயலலிதா அம்மா இறந்தவுடனே கொஞ்சம் ஷேக் ஆகிட்டேன். இந்த பக்கம் ஆளுமைன்னு சொல்லக்கூடியவர் படுத்திருக்காரு, ஸ்ட்ரெச்சரில் போகிறாரு, வர்றாரு இந்த வீல் சேரில். ஆமாம். இந்த பக்கம் பார்த்தா இந்த அம்மா செத்து போயிட்டாங்க. சரி, நமக்கு இனிமேல் சினிமா தான் லைஃப்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வீட்டில் சொல்லிவிட்டு, ஏம்மா என்னால் முடியலம்மா, படம்லாம் நடிக்க முடியல, என்னை விட்டுருங்க, நான் சம்பாரிச்சிக்க மாதிரி கொடுத்துட்டு போய் நினைக்காதீங்கன்னு சொல்லிடலான்னு அளவுக்கு வந்துட்டேன். ரிஜெக்ஷன் என்ன இருக்குது அப்புறம் எல்லா கத்தி ஒன்றும் இல்லை. இப்போ இந்த எலெக்ஷன் கூட என்னை கூப்பிட்டாங்க பிஜேபியில். நான் வந்து என்னையா செய்ய போகிறேன், நான் உண்மையை சொல்லுவேன். ஒரு வேளை நாகேந்திரன் தான் கண்டிப்பாக ஜெயிப்பார் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் நிற்கிறாரே, அவர் விடுவாரா என்ன, ஏன் எங்களெல்லாம் சொல்ல முடியாதான் கேட்பார். இது எதுக்கு தொல்லை? அண்ட் ஒன் மோர் திங், ஃபால்ஸாக பழகினா இனமத்தில் கடவுள் புண்ணியத்தில் நான் உடனே தெரிஞ்சுக்கிறேன் இவர் நம்மகிட்ட ஃபால்ஸாக பழகிறாருன்னு. அதனால் வேணாம், உண்மையாக இருக்கிறவங்ககிட்ட நம்ம நல்லா இருப்போம். சாவுக்கு யாராவது ஒரு ஆள் வருவாங்கல்ல, இதில் பழைய ஆளுங்களை தேடிக்கிட்டே இருக்கிறேன் நான். நீங்கள் எப்படி எனக்கு வந்து நீங்கள் நான் கேட்டிங்களான்றது எனக்கு தெரியாதுன்றது வேறு. பழைய ஆளுங்களாம் தேடுறேன்னு, யாருமே அந்த லைம் லைட்டில் இல்லைங்க. இப்போ உங்களோட நெருக்கமாக தொடர்பில் இருக்கிற நண்பர்கள் யார் யார்? தியாகு, வாகை சந்திரசேகர், ராமசாமிகிட்ட பேசுவேன். யார் நம்ம ராமநாராயண பையன். எப்படி தலைமை போஸ்ட்டுக்கு இது கஷ்டமாக இருக்குன்னு நான் நினைப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன்தான். நீங்கள் பாலச்சந்தர், பாரதி ராஜா மாதிரி சீசன்டு இயக்குநர்கள் பல பேரோட பணியாற்றிருக்கீங்க. இப்போ இளம் இயக்குநர்களோடும் தொடர்ந்து பணியாற்றிருக்கீங்க. இன்னி வரைக்கும் நீங்கள் வந்து இயக்குநர்களால் வந்து விரும்பப்படுகின்ற, தேடப்படுகிற நடிகராக இருக்கீங்க. இவங்களோட பணியாற்றுறது எப்படி இருக்குது? ஆனால் இவங்களோட பணியாற்றுறதுங்க, புள்ளிலேருந்து புள்ளி வரைக்கும் பேசணுன்றது ஒன்று இருக்குது. இப்போ இருந்தாலும் நான் வந்து சில டைமில் சொந்தமாக சேர்த்துக்கலாமான்னு சொல்லும்போதில் தே ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா தே ஆர் நாட் மெட் அ பர்சன் லைக் மீன்னு நினைக்கிறேன். பல முறை விமர்சனம் பண்ணியிருக்கீங்க ரஜினிகிட்ட. அதையெல்லாம் தாண்டி தானே உங்களுடைய நட்பு நீடிச்சது. ஆமாம் ஆமாம். இல்லை, நேருக்கு நேராகவே நீங்கள் பல முறை. நான் வந்து பெங்களூர் புறப்படுறேன் ஷூட்டிங்கு, காரில் போகிறேன், என் கார் எடுத்துகிட்டு, எங்களுடைய மேக்கப் மேன், காஸ்டியூமரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.